பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. அதன்படி தொடக்கப்பள்ளி நிலையில் பதவி உயர்வு மூலம் 27 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் 6 பேர் புதுச்சேரியிலும் 12 பேர் காரைக்காலிலும் 6 பேர் மாஹியிலும் 3 பேர் ஏனாமிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தொடக்கப்பள்ளி நிலையில் பயிற்சி பெற்றப்பட்டதாகிய ஆசிரியர்களாக 136 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் 106 பேர் புதுச்சேரியிலும் 30 பேர் காரைக்காலில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் நேரடி நியமன அறிவிப்பின்படி பயிற்சி பெற்றப்பட்டதாகிய ஆசிரியர்கள் பதவிக்கு 180 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 78 பேர் புதுச்சேரியிலும் 98 பேர் காரைக்காலிலும் 2 பேர் மாஹியிலும் 2 பேர் ஏனாமிலும் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நேரடி நியமனத்தின் மூலம் பயிற்சி பெற்றப்பட்டதாகிய ஆசிரியர் பதவிக்கு 12 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 7 பேர் காரைக்காலிலும் 2 பேர் மாஹியிலும் 3 பேர் ஏனாமிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்றார். கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினர். விழாவில் தலைமை செயலர் சரத் சௌஹான், கல்வித்துறை செயலர் ஜவஹர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் புதுச்சேரி திமுகவினர் வாய்மூடி மௌனமாக இருப்பதாக அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோடை வெயிலில் இருந்து மக்களின் தாகத்தை போக்கும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி அதிமுக உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, கிருணி, கொய்யா, வெள்ளரி, நுங்கு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 6 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே பல்வேறு விஷயங்களில் எடுத்திருந்தனர். 1994ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை செய்வதற்காக மத்திய அரசால் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தின் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை திரும்ப பெற வேண்டும் என்ற அதிமுக ஆதரவோடு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரியை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அரசும் இஸ்லாமிய ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்ற திமுகவும் இதில் வாய்மூடி மௌனமாக உள்ளதா? மத்திய அரசால் கொண்டு வரப்படும் சட்ட திருத்தம் என்பதா முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிரானதா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த அரசுக்கு ஆதரவாக வாய்மூடி மௌனம் காத்தனர் என்று குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது அதிமுக மட்டுமே என்று கூறினார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் முடிக்கப்பட்டு 4,68,000 ரூபாய் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் சுவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு பங்கேற்று மக்கள் நீதிமன்றத்தை நடத்தியது. இதில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்திலிருந்து 10 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் 5 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்ட தீர்வு காணப்பட்டது. இந்த மக்கள் நீதிமன்ற நிகழ்வின் மூலம் 4,62,000 ரூபாய் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் நாராயணகுமார், பொருளாளர் ராஜபிரகாஷ், வழக்கறிஞர்கள் இளஞ்செழியன், விமல், ரவிக்குமார், சுப்பிரமணி, ராமநாதன், வடிவேல், செல்வகுமார், பிரதாபன், புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு 50க்கும் மேற்பட்ட வழக்காளிகள், காப்பீட்டு நிறுவனம், பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய பதிவாளர் விஜயா ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். சமூக நலத்துறை மூலம் சுமார் 5.5 லட்சம் செலவில் 6 வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் உள்ள 4 சக்கர வாகனங்கள் விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 5 லட்சம் செலவில் 6 வாகனங்களை சமூக நலத்துறை மூலம்
திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை ஊழியர்கள் ஞானவேல், அன்பரசன் உடனிருந்தனர். மேலும் உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை தொகுதி செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் முரிஸ் ரஹ்மான் ஆகியோர் உடனிருந்தனர். முகலின்பேட்டை போலீஸ் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியால் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்களில் பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்த நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி டிஜிபி உத்தரவின் பெயரில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடந்து வருகிறது. அதன்படி நேற்று உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்தில் கடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தார். இதில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்ட பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். காலப்பட்டு, பெரிய கடை, ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை, முத்தியால்பேட்டை ஆகிய காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட புகார்களை தெரிவித்தனர். காவல் அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தனர். புதுச்சேரியில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பில் கியூபா மக்களை பாதுகாக்க நிதி திரட்டும் இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஒருமைப்பாட்டு கழகத்தின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாரகலைநாதன் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர்கள் ஜீவானந்தம், சுதா சுந்தரராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அமெரிக்க அதிபர் கியூபா மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை ரத்து செய்ய வேண்டும், கியூபா மக்கள் குழந்தைகளை பாதுகாப்போம், அந்த நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமையை நிலைநாட்டுவோம், இந்தியா கியூபா உறவை பலப்படுத்துவோம் என எழுதப்பட்ட பாதகைகள் ஏந்தி நேரு வீதி உள்ளிட்ட பல முக்கிய வீதிகளில் வியாபாரிகள் பொதுமக்களிடம் ஒருமைப்பாட்டு கழகத்தினர் நிதி திரட்டினர். அகில பாரத சத்திரிய மகாசபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. புதுச்சேரி அகில பாரத சத்திரிய சபாவின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், மாநில துணைத் தலைவர் வருகின்ற வெங்கடேசன், மாநில துணைத் தலைவர் முரளி, அழைப்பு செயலாளர் ஜெகன், தலைமை நிலைய செயலாளர் முத்துவேல், மாநில செயலாளர் பாலா, மாநில துணை செயலாளர் வெங்கட்ராமன், தொழிற்சங்க தலைவர் ஆதி நாராயணன், மகளிர் அணி தலைவி எழிலரசி மற்றும் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் முழுவதும் அரசு ஏற்கும் என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறதா, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசின் தீர்மானமாக அறிவித்ததை வரவேற்கிறோம். மேலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு முன் வர வேண்டும். அதை தவிர்க்கும் பட்சத்தில் அரசுக்கு எதிராக அகில பாரத சத்திரிய மகாசபா சார்பில் வெகுஜன போராட்டம் அறிவிக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெளியூரில் ஸ்ரீராம் குரு மழலியார் பள்ளி ஆண்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது. வெளியூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ராம் குரு மழலியர் பள்ளியின் 3வது ஆண்டு விழா நேற்று மாலை வெளியூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இடைநிலை கணக்கு அதிகாரி களிய முருகன், சமூக சேவகர் ரஜினி, முருகன், கந்தவேல், திருக்குமரேசன் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பள்ளியின் நிர்வாகி புஷ்பா கந்தவேல் தலைமை தாங்கி பள்ளியின் ஆண்டறிக்கை இணை சமர்ப்பித்தார்கள். இதில் கடந்த வருட நிகழ்வுகளையும் எதிர்வரும் ஆண்டில் 1ஆம் வகுப்பு துவங்க உள்ளதையும் மாணவர்கள் எளிதில் கல்வி கற்க புரொஜெக்டர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை ஒப்புவித்தல் மூலமாகவும் பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், வில்லுப்பாட்டு மற்றும் செல்போனால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றியும் எடுத்துரைத்த தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களுக்கு பரிசுகள், கடையங்கள், சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இறுதியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் புஷ்பா கந்தவேல் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கினார்.
கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டி சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடந்தது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டி சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடந்தது. விழாவிற்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் CAP தாமோதரன் தலைமை தாங்கினார். முன்னாள் செயலாளர் சந்திரன், சீக்கம் நிறுவன தலைவர் பத்மா தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான ஐஸ்ரீ கணேஷ் கலந்து கொண்ட 22ஆம் ஆண்டு மலரை வெளியிட்டார். மேலும் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மினு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஷிஜித் நாயகர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன், கிரிக்கெட் கேட் வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணி கேப்டன் ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாட வீர வீராங்கனைகளுக்கு விருதுகள், கோப்பைகளும், சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்களுக்கு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இதேபோல் 12 மற்றும் 14 வயதுக்குட்பட்ட வீரர்களுக்கு நடந்த இன்டர் அகாடமி தொடரில் சிறப்பாக விளையாடிய வீர வீராங்கனைகளுக்கு விருது வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வீர வீராங்கனைகள், பெற்றோர்கள் மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முடிவில் செயலாளர் ராமதாஸ் நன்றி கூறினார். கேம்பஸ் பிரான்ஸ் லூ த்ரியோம்பெச் பிரெஞ்சு நிறுவனத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ரயில்வே நிலையம் எதிரில் CM ஜனாய் அர்ஷப் தெருவில் இயங்கி வரும் லூ த்ரியோம்ஸ் பிரெஞ்சு நிறுவனத்தில் கேம்பஸ் பிரான்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்சில் உயர்கல்வி தொடர விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட பிரான்ஸ் கல்வி அமைப்பு, விசா செயல்முறை, படிப்பு உதவித்தொகைகள், விண்ணப்ப நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசனை பெற்றனர். கேம்பஸ் பிரான்ஸ் பிரதிநிதிகள் மாணவர்களின் சந்தேகங்களை கேட்டறிந்த அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமை அளிப்பதாகவும், நிறைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்வு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்று மாணவர்கள் தெரிவித்தனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் 3வது கூட்டம் இன்று நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டு 3வது கூட்டம் நிறுவனர் புரட்சி திலகம் K. பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அருகே உள்ள பாட்டனூரில் அமைப்பு கட்டி வரும் கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து 24/2025 அன்று நடைபெறவுள்ள கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்பத்தினர் சந்திக்கும் குடும்ப விழா குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பது சம்பந்தமாக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தலைவர் செல்வராஜ் தலைமையில் செயலாளர்கள் கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மார்ச் மாதம் பிறந்த நாள் விழா காணும் சங்க நிர்வாகிகள் மனோகரன், சிற்றரசு, லட்சுமி நாராயணன், ஆரிப் மறைக்காயர், ஜெகன் பாண்டியன் உள்ளிட்டவருக்கு பொன்னாடை போற்றி கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நலவு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை 2025 ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுவை 2025 ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சின்ன கடையில் நடைபெற்ற விழாவில் பியூட்டி பேஜன் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு CEO லூர்துராஜ் தலைமையில் ஆடிட்டர் சண்முக பிரியன் டாக்டர் முன்னிலைகள் மிகவும் பிரம்மாண்டமாக புதுச்சேரியில் நடைபெற்றது. மாடலிங் ஒர்க் ஷாப் துறையில் முன்னணியில் உள்ள இன்டர்நேஷனல் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அதில் சுரேஷ் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டெப் இன் அவுட் கேட் வால் ஸ்டுடியோ ஒர்க் ஷாப் ஷோவிற்கு வருகை தந்த முதல் முறையாக கலந்து கொண்டு கல்லூரிக்கு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் நடுவராக டிரான்ஸ்ஜெண்டர் சாக்சி மாடல் கலைவாணன், DJ வில்லா மேக்கப் பார்ட்னர் ஜெனிஃபர், பிரைடல் ஸ்டுடியோ CEO ஜெனிஃபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்த மிஸ் ஆர்ட் இந்தியா புதுவை கிராண்ட் ஃபைனல்ஸ் விரைவில் புதுவையில் விமரிசையாக நடைபெற உள்ளது. மாஸ்டர் பீஸ் கோல்டன் மைக் பாடல் போட்டி 2025 தொடக்க சுற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாஸ்டர் பீஸ் கோல்டன் மைக் பாடல் போட்டி 2025 அதன் தொடக்க சுற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஒரு பிரம்மாண்டமான இசை பயணத்திற்கான அடித்தளத்தை அமைந்துள்ளது. இந்த புகழ்பெற்ற போட்டி சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி அவர்களின் பெருந்துணையுடன் நடைபெற்று வருகிறது.
இது உள்ளூர் மற்றும் வெளியூர் இசை திறன்களை ஊக்குவிக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்துள்ளது. தொடக்க சுற்றில் பெரும் எண்ணிக்கையிலான போட்டியாளர்கள் கலந்து கொண்டார் தங்களது அசாதாரண பாடல் திறனை வெளிப்படுத்தினர். புகழ்பெற்ற நடுவர்களின் சிறப்பான கருத்துக்கள் இந்நிகழ்ச்சியை மேலும் மேம்படுத்தியது. புதுச்சேரி நயினார் மண்டபம் வள்ளலார் நகரில் உள்ள மாஸ்டர் பீஸ் அகாடமியின் உரிமையாளர் ஹரி முன்னோ தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியின் வெற்றி கணக்கான முக்கிய ஆதரவாளர்களாக செயல்படும் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிக்கிறோம். உள்ளூர் கலாச்சார வளர்ச்சியை ஆதரித்த இசை திறமைகளை மேம்படுத்தும் அவர்களின் பங்கினை வரவேற்கிறோம். இந்த போட்டியில் நடுவராக ஞானசேகர் மற்றும் ஜான் அவர்கள் இருந்து செயல்பட்டனர். தொடக்க சுற்று வெற்றிகரமாக முடிந்துள்ள நிலைகள் அடுத்துள்ள சுற்றுகள் மேலும் சுவாரஸ்யமாக நடைபெறவிருக்கின்றன. பாடல் ஆர்வலர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த இசை மயாஜால பயணத்திற்காக இணைந்திருக்கின்றனர். வெளியூர் மாவட்டம் பாஜக சார்பாக 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி திருக்காஞ்சி கோவில் அருகே நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். இதன்படி மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று நடைபெற்ற 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் இன்று புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு திருக்காஞ்சியில் மங்களம் தொகுதி தலைவர் சபரி ரீசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி முன்னிலையில் நடைபெற்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வெளியுறவு மாவட்ட தலைவர் அனிதா, மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேஷ் மற்றும் வெங்கடேசன் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் 120வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையால் யோகா நாள் நீர் சேமிப்பு கோடைக்காலம் என்பதால் மாணவர்களுக்கான அறிவுரை குறித்து பிரதமர் மோடி பேசினார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்ததாவது, கோடைக்காலங்களில் நீர் சேமிப்பது என்பது மிகவும் முக்கியமானது. கோடைக்கால விடுமுறையில் தன்னார்வ சேவைகளில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பள்ளிகள் சேவை அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாணவர்கள் கோடைக்கால விடுமுறையில் தங்களுடைய திறனை மெருகேற்றிக் கொள்வதற்கும் புதிய பொழுதுபோக்கை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2015 ஜூன் 21ஆம் தேதியில் முதல் சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்பட்டது. யோகா நாளுக்கு இன்னும் 100க்கு குறைவான நாட்களே உள்ளன. 2025ஆம் ஆண்டிற்கான யோகா நாள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டுள்ளது. யோகாவை மூலமாக கொண்டு உலகம் முழுவதும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற விரும்புகிறோம். நம்முடைய திருவிழாக்கள் நாட்டில் வெற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ் புத்தாண்டு திருநாளை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி பாராட்டி பேசினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகள் மூலம் வழங்கப்பட வேண்டிய நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு அரசு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம், 22 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 5,50,000, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் இறந்தவரின் ஈமச்சடங்கு நிதியாக தலா 15,000 வீதம், 6 நபர்களுக்கு மொத்தம் 90,000, ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 9 நபர்கள் பயன்பெறுகின்றனர். இதில் 2ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு தலா ரூபாய் 2,20,000 வீதம், மொத்தம் ரூபாய் 11 லட்சமும், 3ஆம் தவணையாக 4 நபர்களுக்கு தலா 1,10,000 வீதம், 4 நபர்களுக்கு மொத்தம் 4,40,000 என 3 துறைகளையும் சேர்ந்த மொத்தம் ரூபாய் 9,70,000 பயனாளிகள் பெறுவதற்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி நேற்று அரியாங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தில் மண்டல பூஜை நிறைவு விழா முன்னிட்டு விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மடவெளி தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள
அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 48 நாட்களுக்கான மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்ற அதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் பங்கேற்ற 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாபீட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாபீட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்ற ஸ்ரீ மகா சாம்ராஜ்யா லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்ட மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்ட மகா தீபாரதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினந்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்யா லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாம பாடப்பட்ட மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் யுகாதி பண்டிகை முன்னிட்டு பிரார்த்தனை தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்உறவு சங்கம் சார்பில் முதியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் இன்று 4ஆம் ஆண்டு யுகாதி பண்டிகை முன்னிட்டு பிரார்த்தனை தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இவர்கள் கலந்து கொள்வதுடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ராஜா நாயுடு தலைமை ஏற்றார். மேலும் துணைத் தலைவர் சந்தானம், செயலாளர் முத்துகிருஷ்ணன், துணை செயலாளர் அறிவழகன், பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் ராமூர்த்தி, ஸ்ரீதர், பரத், சுப்ராயலு, சங்கர் செல்வம், பாஸ்கர், ஜெயராம், கோபாலகிருஷ்ணன், சுரேஷ், ஐயனார், விக்ரமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே கார் மோதிய விபத்தில் பைபாஸ் சாலையில் செடிகளுக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மீடியனில் செடிகள் நடப்பட்ட மிரட்டாண்டி டுவெல்கேட் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த செடிகளுக்கு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் மூலம் டிராக்டரில் தண்ணீர் பாய்ச்சி வருகிறது. இந்நிலையில் அந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் புளிச்சப்பள்ளத்தைச் சேர்ந்த தனக்கோடி என்பவர் டிராக்டர் ஓட்டிக் கொண்டும், கொந்தமூர் காலனியைச் சேர்ந்த தெய்வநாயகம் வயது 54 என்பவர் பின்புறமாக அமர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தனர். காலை 11 மணிக்கு தைலாபுரம் அருகே தனக்கோடி டிராக்டரை நிறுத்திவிட்டு எதிரில் அமர்ந்தும் பின்புறமாக தெய்வநாயகம் அமர்ந்து கொண்டு பைக் மூலம் தண்ணீர் அடித்துள்ளார். அப்போது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற PY05C 7860 என்ற பதிவெண் கொண்ட கதார் தெய்வநாயகத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் காருக்குள் தெய்வநாயகம் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். காரில் சென்ற புதுச்சேரி கவுண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜபிக் வயது 42 என்பவர் படுகாயமடைந்தார். தகவலறிந்த கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த ரபிகை மீட்டு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மரக்காணம் அருகே மோட்டார் பைக் மீது அரசு சொகுசு பேருந்து மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மகன் தினேஷ் வயது 21. இவரும் காரைக்கால் மாவட்ட திருநள்ளார் பகுதியில் உள்ள அத்திப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகன் ராகவன் வயது 20. இருவரும் நண்பர்கள் ஆவர். இவர்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளனர்.
இந்த நிலையில்தான் நண்பர்கள் எவரும் காலை தனது சொந்த கிராமத்திலிருந்து விலை உயர்ந்த மோட்டார் பைக்கில் ஈசிஆர் சாலை வழியாக புதுவை பகுதியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர். இவர்கள் வந்த மோட்டார் பைக்கை ராகவன் ஓட்டி வந்துள்ளார். இவர்கள் மரக்காணம் அருகே பவாத் வளைவு என்ற இடத்தில் வந்த பொழுது சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு சென்ற தமிழக அரசு சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் சென்ற மோட்டார் பைக் மீது மோதி உள்ளதா. இதில் மோட்டார் பைக் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிக் கொண்டா சுமார் 20 மீட்டர் தூரம் இழுத்துச் சென்றுள்ளதா. இதனால் விலை உயர்ந்த மோட்டார் பைக் சுக்கு நூறாக அப்பளம் போல் நொறுங்கியதா. இந்த விபத்தில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துவிட்டார். மோட்டார் பைக்கை ஓட்டி வந்த ராகவன் படுகாயம் அடைந்துள்ளார். இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் படுகாயம் அடைந்த அவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை கனகச்செட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மோட்டார் பைக் மீது மோதிய அரசு சொகுசு பேருந்தில் 24 பயணிகள் இருந்துள்ளனர். இந்த பேருந்தை காட்டுமன்னார் கோயில் பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் வயது 48 என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மரஹாடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.